திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக உயர்ந்து நிற்பவர். 8 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். பல லாக்காக்களில் அமைச்சராக பொறுப்பேற்றவர். எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர். கலைஞர் அவர்களின் ஆதரவை பெற்றவர். திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்களின் வரலாறை காணலாம். அரசியல் தலைவர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 1938ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிறந்தார். சென்னை சட்டக் கல்லூரியில் இளங்கலை சட்டம் மற்றும் சென்னையில் உள்ள பச்சைப்பெண் கல்லூரியில் முதுகலை கல்வி பயின்று பட்டமும் பெற்றார். திரு துரைமுருகன் அவர்கள் முதலில் 1971ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் உள்ளார். 2016ஆம் ஆண்டு மீண்டும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்தார். இவர் பொதுப்பணித்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி அன்று தமிழக நீர்வளத்துறை அதாவது சிறு பாசனம் உள்ளிட்ட பாசன திட்டம், மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, தேர்தல் மற்றும் கடவுச்சீட்டுகள், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்களில் அமைச்சராக பதவியேற்றார். வழக்கு அறிஞரான இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த கட்சியில் ஆரம்பத்தில் தன்னை இணைத்து கொண்டார். தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றுள்ளார். அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறந்த மேடை பேச்சாளர், இலக்கியவாதியும் ஆவார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டத்துறை அமைச்சராக தமிழக அமைச்சரவையில் பணியாற்றியுள்ளார். தற்பொழுது நீர்வளத்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார். திரு துரைமுருகன் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட வருடங்களையும் தொகுதியையும் அதில் வெற்றி தோல்வியையும் காணலாம். 1971ஆம் ஆண்டு காட்பாடி தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டு 79% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். எதிர்த்து போட்டியிட்டவர் தண்டாயுதபாணி என்பவர். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். 32.25 வாக்குகள் பெற்று தோல்வியை சந்தித்தார். 1977ஆம் ஆண்டு ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு 43.53% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 2வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் வஹாப் KA அவர்கள் 22.68% வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். 1980ஆம் ஆண்டு மீண்டும் ராணிப்பேட்டை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்டு 3வது முறையாக காற்றிக்கு வெற்றி பெற்று சாதனை புரிந்தார். திரு துரைமுருகன் அவர்கள் 53.70% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் என் ரேணு என்பவர் 44.91% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். மீண்டும் வந்த சட்டமன்ற தேர்தலில் 1984ஆம் ஆண்டு முதலில் போட்டியிட்ட காட்பாடி தொகுதியில் மீண்டும் துரைமுருகன் போட்டியிட்டார். திமுக சார்பில் போட்டியிட்டு முதலாக தோல்வியடைந்தார். 39.62% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜி ரகுபதி அவர்கள் 57.08% வாக்குகள் பெற்று வெற்றியும் பெற்றார். திரு துரைமுருகன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த முதல் தேர்தல் இதுவாகும். அதன் பிறகு மீண்டும் 1989ஆம் ஆண்டு காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் போட்டியிட்டார். இந்த முறை தேர்தலில் 43.41% வாக்குகள் பெற்று மீண்டும் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஆர் மார்கபந்து 23.47% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார்.
1991ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதே காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் அவர்கள் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் 33.02% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அதிமுக வேட்பாளர் கலைச்செல்வி என்பவர் 56.43% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 1996ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிட்டு 61.20% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பாண்டுரங்கன் 27.93% வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். 2001ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் அவர்கள் போட்டியிட்டு 49.47% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் 43.30% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். கிட்டத்தட்ட இவர்கள் இருவருக்கும் இடையிலிருந்த வாக்கு வித்தியாசம் வெறும் 6% தான். 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட துரைமுருகன் அவர்கள் மீண்டும் 49.55% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நாராயணன் அவர்கள் 47.59% வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். இவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த வாக்கு வித்தியாசம் வெறும் 2.5% தான். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதியில்தான் போட்டியிட்டார். திமுக சார்பில் மீண்டும் வெற்றி பெற்றார். இந்த முறையும் அதே வாக்கு வங்கியை பெற்றார். 49.55% வாக்குகளும் அதிமுக சார்பாக போட்டியிட்ட அப்பு என்பவர் 47.59% வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றார். இதில் என்ன அதிசயம் என்றால் 2006ஆம் ஆண்டு இருவரும் எத்தனை சதவீத வாக்குகள் இரு கட்சி வேட்பாளர்களும் பெற்றார்களோ அதே சதவீதம்தான் இந்த தேர்தலிலும் பெற்றார்கள். 1% கூட கூடவும் இல்லை, குறைவும் இல்லை. மீண்டும் 2016ஆம் ஆண்டு காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட துரைமுருகன் அவர்கள் 50.90% வாக்குகள் பெற்று மீண்டும் வெற்றியை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அப்பு என்பவர் 37.44% வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். திரு அப்பு அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு துரைமுருகனுக்கு எதிராக தோற்ற இரண்டாவது தோல்வி இதுவாகும். மீண்டும் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியிலே போட்டியிட்டு துரைமுருகன் அவர்கள் 45.71% வாக்குகள் பெற்று 6வது முறையாகவும் அதே தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வி. ராமு என்பவர் 45.31% வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். இவர்கள் இருவருக்கும் இடையிலிருந்த வாக்கு வித்தியாசம் வெறும் 0.4% தான். 0.4% தான். இந்த தேர்தலில் துரைமுருகன் அவர்கள் தோற்று விடுவார் என்று வாக்கு எண்ணிக்கையின் போது இறுதி வரை கணிக்கப்பட்டது. ஆனால் வெற்றி விட்டார். 12 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட துரைமுருகன் அவர்கள் 2 தேர்தலில் மட்டும்தான் தோல்வி அடைந்திருக்கின்றார். 10 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் தொகுதியில் அவர் செல்வாக்கு மிக்க தலைவராகத்தான் திகழ்கின்றார். பல துறை அமைச்சராகவும் அரசியலில் சீனியர் லீடராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவராகவும் இன்று பொதுச் செயலாளராகவும் விளங்கும் துரைமுருகன் அவர்கள் அரசியலில் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அம்மையார், விஜயகாந்த் என்ற பெரும் ஆளுமைகளுக்கு மத்தியில் பல பொறுப்புகளை வைத்து அரசியல் செய்தவர் என்பது வரலாறு. இவர் மீது சில விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் சில பிரச்சனையின் போது அவர் சேலையை இழுத்தவர் துரைமுருகன் தான் என்ற குற்றச்சாட்டும் இவர் மேல் உண்டு. ஆனால் இவர் இல்லை என மறுப்பதும் உண்டு. தமிழ்நாடு சட்டசபையில் தவிர்க்க முடியாத ஒரு சம்பவமாக அது நிகழ்ந்தது. அதேபோன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவர் கல்வி கற்பதற்காக உதவிகள் செய்தார் என்ற சில செய்திகளும் இருக்கின்றன. எது எப்படியோ
திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை முதலில் இணைத்து கொண்ட இவர் இறுதி காலம் வரை இன்று வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வேறு எந்த கட்சிக்கும் இவர் செல்லாதவர். கலைஞர் அவர்களின் அருகில் மிகவும் அருகில் இருக்கக்கூடியவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விசுவாசி என்று பல நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.